சுருக்குக simplify. Root of 5 plus root of 3 divided by root of 5 minus root of 3. ஸோ இந்த கணக்கை எப்படி simplify பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு root of 5 plus root of 3 divided by root of 5 minus root of 3 into இதோட டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 5 மைனஸ் ரூட் ஆஃப் 3 இருக்கு இல்லையா. ஸோ இதோட ஆப்போசிட் ரூட் ஆஃப் 5 பிளஸ் ரூட் ஆஃப் 3. சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்தால் அதோட ஆப்போசிட் மைனஸு, மைனஸ் இருந்தால் அதோட ஆப்போசிட் ப்ளஸ்ஸு. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது மைனஸ் இல்லையா, மைனஸோட ஆப்போசிட் எவ்வளோ ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டு ஸ்டெப்பையும் அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் டிவைடு பை ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இந்த ஃபார்மெட்டு ஏ பிளஸ் பி, இங்கேயும் என்ன இருக்குது ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பியாக இருந்ததுன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ரூட் ஆஃப் 5 பிளஸ் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர்டு டிவைடு பை. ஸோ இந்த ஃபார்மெட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. ஸோ இது ஈஸியாக எப்படி நம்ம ஃபார்முலா இல்லாத சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரூட் 5 ரூட் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5, மைனஸை ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. ஏ ஸ்கொயர்டு இதில் ஏ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 5. ஸோ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ ஆன்சரு 5 ப்ளஸ் 2ab. 2 அப்படியே வச்சுட்டு இந்த ஏவோட ஆன்சர் ரூட் 5, பியோட ஆன்சர் ரூட் 3. ரூட் 5 ரூட் 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்ல 5 3s எவ்வளோ 15. ஸோ இப்போ ப்ளஸ்ஸு 2 போட்டு ரூட் ஆஃப் 15. ஸோ இதுதான் 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு. இதில் எது பி பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 3 தான் பி இல்லையா. ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 டிவைடு பை 5 வந்து 3 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 5 3 ஆட் பண்ணுங்க. 5 ப்ளஸ் 3 8, 8 ப்ளஸ்ஸு 2 ரூட் ஆஃப் 15 டிவைடு பை 2. ஸோ இதுலேருந்து 2 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 2 இன்ட்டு 4 ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் 15. ஸோ இதுலேருந்து 2 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 4 ப்ளஸ் ரூட் ஆஃப் 15 டிவைடு பை எவ்வளோ 2. இந்த 2க்கு 2 ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ஃபைனலாக 4 ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் 15 தான் அந்த கணக்கோட ஆன்சர். ஆப்ஷன் பி. இதே கணக்கை ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 அதோட கான்ஜுகேட் அதாவது இணை காரணி பார்த்தீங்கன்னா ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இருந்ததுன்னா இந்த கணக்கோட டைரக்ட் ஷார்ட்கட்டு ஏ பிளஸ் பி ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் ஏபி டிவைடு பை ஏ மைனஸ் பி. இந்த கணக்கில் ஏவோட ஆன்சர் 5ன்னு வச்சுக்கோங்க அண்ட் பியோட ஆன்சர் 3. ஸோ இது எத்தனை வந்து இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஏவோட ஆன்சர் 5 ப்ளஸ் 3. ஸோ 8 ப்ளஸ்ஸு 2 ஏபி இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 3s எவ்வளோ 15. இப்போ ரூட் ஆஃப் எவ்வளோ 15 டிவைடு பை ஏ மைனஸ் பி. 5லேருந்து 3 லெஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸோ இதுலேருந்து காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா ஸோ 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம் ப்ளஸ் 2 காமனாக வெளியே எடுத்தால் மீதி பேலன்ஸ் எவ்வளோ ரூட் ஆஃப் 15 டிவைடு பை 2. ஸோ 2 கேன்சல் 4 ப்ளஸ் ரூட் ஆஃப் 15 தான் அந்த கணக்கோட ஆன்சர். ஆப்ஷன் பி. இந்த சம்மில் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தால் இதோட ஷார்ட்கட் ஃபார்முலா பார்த்தோம். மைனஸு ப்ளஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்க மைனஸ் போட்டு இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஒரு சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 7 மைனஸ் ரூட் ஆஃப் 3 டிவைடு பை ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ரூட் ஆஃப் 3. இதுக்கு முன்னாடி ப்ளஸ் மைனஸ் வச்சு ஒரு கணக்கு போட்டோம் இல்லையா. இப்போ மைனஸ் ப்ளஸ் வச்சு இந்த கணக்கு எப்படி போடணும்னு பார்ப்போம். ஸோ ஏ ப்ளஸ் பின்னு போடுங்க. இந்த மைனஸ் ப்ளஸ் வந்ததுன்னா நடுவில் மட்டும் மைனஸ் போட்டு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏபி
டிவைடு பை ஏ மைனஸ் பி. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், மைனஸு ப்ளஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதுலேயும் ஏவோட ஆன்சர் 7 வச்சுக்கங்க, பியோட ஆன்சர் 3. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி 7 + 3 10 மைனஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏபி. ஸோ ஏவோட ஆன்சர் 7, பியோட ஆன்சர் 3. 7 3s are 21 டிவைடு பை ஏ மைனஸ் பி. 7லேருந்து 3 லெஸ் பண்ணுங்க. ஸோ 7 - 3 4. காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 இல்லையா, 2 காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 2 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம் மைனஸ் 2 வெளியே எடுத்தாச்சு, மீதி பேலன்ஸ் வந்து ரூட் ஆஃப் 21 டிவைடு பை 4. இந்த கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 2 டைம். ஸோ நமக்கு ஃபைனலாக 5 மைனஸ் ரூட் ஆஃப் 21 டிவைடு பை 2 தான் அந்த கணக்கோட ஆன்சர். ஆப்ஷன் சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.